வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதைகள் விக்ரமாதித்யன் கதைகள் தான். முதல் நாள் போஜராஜன் விக்ரமாதித்ய பேரரசோட சிங்காதானத்தில் ஏறி அமரணும்னு பூஜைகள் எல்லாம் செஞ்சு ஏறி அமர முயற்சித்த போது பதுமைகள் விக்ரமாதித்ய மகாராஜாவோட வரலாறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இரவு வந்ததும் அரசர் மக்களுக்கும் அவருக்கும் ஓய்வு தேவைப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்த வேளையில சிங்காதானத்துக்கு பூஜைகள் பண்ணி ஏறி அமர முற்படும் பொழுது மறுபடியும் பதுமைகள் சிரிக்க ஆரம்பிச்சன. இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் போஜராஜன், பதுமைகளே, இன்றைக்கு ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு பதுமை கதை சொல்ல ஆரம்பிச்சது. அரசே, நீங்க இந்த படிக்கட்டுகள்ல ஏறி அரண்மனை, பெரிய சிங்காதானம், பேரரசர் விக்ரமாதித்யனோட சிங்காதானம், அதுல அமர்ந்து ஆட்சி செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நீங்க வீரமானவரா? எங்களோட விக்ரமாதித்ய மகாராஜாவோட வீரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டது. உடனே போஜராஜன் சொன்னாரு, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட என் நாட்டு மக்களும் என் எதிரிகளும் தான் உனக்கு பதில் சொல்லணும். என் எதிரிகள் எல்லாரும் என் நாட்டுக்கு என்னை எதிர்த்து போர் செய்ய வரவே நிறைய யோசிப்பாங்க. அச்சுறுத்தல் இல்லாத நாடா நான் அமைதியா ஆட்சி செய்கிற போஜ மகாராஜன் நான். உனக்கு இதுக்கு மேல என்ன தெரியணும் அப்படின்னு கேட்க, உங்களுக்கு அதிகமான கர்வம் அப்படின்னு சொன்னது பதுமை. அரசே, கர்வம் இருக்கலாம், அதுக்காக அதீத கர்வம் கூடாது. உங்களது வீரம் எப்படி இருக்கும்ன்றத காத்துல, உங்க மக்களோட சிரிப்பு சத்தத்துல, உங்களை சுத்தி இருக்க படைகளோட வீரத்தை வச்சு நான் கணிச்சிட்டேன். ஆனா எங்க விக்ரமாதித்ய மகாராஜாவோட வீரம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போதான் என்னை தாண்டி அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி நீங்க செய்றீங்களான்றத இனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது பதுமை. இதை கேட்டதும் போஜராஜன், சரி சொல்லு, அப்படி என்ன உங்க விக்ரமாதித்ய மகாராஜாவோட மாவீரம், அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்ல பதுமையும் கதை சொல்ல ஆரம்பிச்சது. விக்ரமாதித்ய மகாராஜாவோட உஜ்ஜயினி பட்டணத்தை அடுத்து ஆரண்ய வனத்துல துர்கையம்மன் ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த துர்கையம்மன் ரொம்ப உக்ரமானவங்க, கெட்டதுக்கு எப்பவும் எதிரியா இருப்பவங்க. துர்கையம்மனுக்கு தேவையான பூஜைகள் எல்லாம் தவறாம நடந்துட்டு வந்தது. அந்த துர்கையம்மன் ஆலயத்திற்கு நேரே தெற்கே மயானம் ஒன்று இருந்தது. அந்த மயானத்துக்கு நடுப்பகுதியில இருக்க ஒரு முருங்கை மரத்துல வேதாளம் ஒன்று எப்பவும் தலகீழா தொங்கிட்டு இருக்கும். அந்த வேதாளத்தோட எதிர்மறை ஆற்றல்னால அந்த துர்கையம்மன் ஆலயத்துக்கும் சரி, அதுக்கு கிட்ட இருக்க அந்த மயானத்துக்கும் சரி, பொதுமக்கள் யாரும் போறத தவிர்த்துடுவாங்க. ஏன்னா அதனுடைய எதிர்மறை ஆற்றல் அவங்களை ஏதோ ஒரு வகையில ரொம்ப வித்தியாசமா பாதிக்கும். இத பத்தி தெரிஞ்ச ஞானசீலன்ற ஒரு முனிவன் அந்த துர்கையம்மன் ஆலயத்தை அடையிறாரு. அந்த ஆலயத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் தவறாம செய்கிறாரு. ஒரு பெரிய யாகத்தையும் வளர்த்து துர்கையம்மனை வேண்டி தவம் புரிகிறாரு ஞானசீல முனிவன். அப்பொழுது துர்கையம்மன் ஞானசீல முனிவன் முன்னாடி வராங்க. துர்கையம்மன் முனிவனை பார்த்து கேட்குறாங்க, இந்த மயானத்தில் இருக்க வேதாளத்தினால என்னோட கோயிலுக்கு மக்கள் வர்றது ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. ஆனால் நீ எனக்கான பூஜைகளை ரொம்ப நாட்கள் கழிச்சு ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்ச. உன்னோட யாகத்தில் நான் மனம் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் ஞானசீலான்னு கேட்க, அந்த ஞானசீல முனிவனும் வரத்தை கேட்டாரு. எனக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வேணும். இந்த உலகத்துக்கே நான் ஒருத்தன் மட்டும்தான் அரசனா இருக்கணும். என் சாம்ராஜ்யத்துல எடுக்கிற முடிவை தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் பின்பற்றணும். நான் அரசர்களுக்கெல்லாம் பேரரசனா விளங்கணும். அது மட்டுமல்ல, அந்த விக்ரமாதித்யன் மாதிரி நான் சாகா வரத்தோட வாழணும்னு ஞானசீல முனிவன்
துர்க்கை அம்மனை கேட்க துர்க்கை அம்மன் சிரிச்சாங்க. சிரிச்சுக்கிட்டு, என்ன ஞானசீல முனிவா, ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து குரங்க ஆட்டு விற்கிற மாதிரி இவ்வளவு பெரிய வரத்துக்கு வெறும் யாகம்தானா அப்படின்னு கேட்க ஞானசீல முனிவனுக்கு புரிஞ்சுது. தாயே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்க துர்க்கையம்மன் சொன்னாங்க, எனக்கு 1000 பேரரசர்களோட உயிர் வேணும். அந்த பேரரசர்களோட சிரசை கொண்டு வந்து இந்த யாக தீயில எரிக்கணும். அது மட்டுமல்ல, அந்த 1000வது தலை விக்ரமாதித்யன் தான் இருக்கணும். நீ வீரம் மிக்கவனா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை உன் வசம் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ஞானசீல முனிவன், நான் அப்படியே செய்கிறேன் தாயேன்னு சொன்னார். உடனே அந்த துர்க்கையம்மன் வந்து, இவ்வளவு நாள் எனக்கு சீரும் சிறப்புமா பூஜை பண்ணதுக்கும் இந்த யாகத்துக்கும் உனக்கான பரிசு ஒன்றை கொடுக்குறேன்னு ஒரு மந்திர கோலை பரிசா கொடுத்தாங்க. இந்த மந்திரக்கோள் நீ என்ன சொன்னாலும் செய்யும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க துர்க்கையம்மன். உடனே ஞானசீல முனிவன் அந்த மந்திரக்கோளோட உதவியால 1000 அரசர்களை எப்படி அடையணுன்ற ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டாரு. 1000வது அரசர் விக்ரமாதித்தன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. மந்திரக்கோளோட உதவியால ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே அவரோட யாகத்தை பூர்த்தி பண்ணாரு. 1000வது உயிரா விக்ரமாதித்யனோட உயிரை எடுக்கணுன்றதுக்காக அரண்மனைக்கு மாறு வேடத்துல போனாரு ஞானசீல முனிவன். ஞானசீல முனிவன் ஒரு முறையும் விக்ரமாதித்யனை பார்க்க வரும்போதெல்லாம் விக்ரமாதித்யனுக்கு ஒரு அழகான மாதுளம் கனிகளை பரிசா கொடுப்பாரு. ஒரு வாரமும் தவறாம வந்து ஒரு மாதுளங்கனிகளை விக்ரமாதித்ய மகாராஜாக்கு கொடுத்துக்கிட்டே வருவார். ஒரு நாள் விக்ரமாதித்ய மகாராஜா அந்த மாதுளங்கனிகளை எப்பவுமே தன் கைகளால வாங்கி அமைச்சர்கிட்ட கொடுத்துருவாரு. அமைச்சர் அதை ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருப்பாரு. இந்த முறை விக்ரமாதித்ய மகாராஜா தனக்கு பக்கத்துல இருந்த ஒரு தட்டுல அந்த பழத்தை வச்சுட்டு அரசாங்க காரியமா அமைச்சரோட பேசிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல குரங்கு ஒண்ணு வந்து அந்த தட்டுல இருக்க பழத்தை எடுத்து கீழே போட்டு பிச்சிடுச்சு. பிச்சதும் உள்ள இருந்து அந்த பழத்தின்குள்ள இருந்து உதிர்னது எல்லாம் மாதுளம் கனிகள் கிடையாது, அது அத்தனையும் ரத்தின கற்கள். அது அந்த மண்டபத்துல சிதறி கொட்டினதும் அந்த சப்தமும் சரி, சூரிய வெளிச்சம் அதன் மேல பட்டு அந்த இடமே அந்த அரங்கமே மின்னுச்சு. இதை பார்த்ததும் விக்ரமாதித்யனும் மற்ற அமைச்சர்களுக்கும் பட்டிக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே அந்த அமைச்சர் அந்த பரல்களை எல்லாத்தையும் சேகரிச்சாரு. அந்த ரத்தின பரல்களை எல்லாம் ஒரு மூட்டையில போட்டு, ஒரு சின்ன துணி மூட்டையில போட்டு ரத்தின கற்கள் வியாபாரி கிட்ட கொண்டு போனாங்க. ரத்தின கற்கள் வியாபாரியும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு, உலகத்திலேயே மிக சிறந்த ரத்தின கல் இதுதான், ஒரு ரத்தின பரலும் பல கோடி மதிப்பு பெறும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அந்த முனிவர் தந்த பரிசா மாதுளை பழத்தை எல்லாம் வாங்கி ஒரு இடத்துல வச்சிருந்ததை ஞாபகப்படுத்தி அமைச்சரும் அந்த பழங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயும் ரத்தின பரல்கள் தான் இருந்தது. இதை பார்த்ததும் விக்ரமாதித்யனுக்கும் பட்டிக்கும் அமைச்சர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். உடனே விக்ரமாதித்ய மகாராஜாவும் பட்டியும் அந்த ரத்தின வியாபாரியை வர சொல்லி அங்கிருந்த அத்தனை பரல்களையும் மதிப்பிட சொன்னாங்க. அந்த ரத்தின கற்கள் வியாபாரி அந்த ரத்தின கற்களை எல்லாத்தையும் ஒரு மதிப்பீடு போட்டு அதை மகாராஜா கிட்ட சமர்ப்பிச்சாரு. அதாவது இதுவரைக்கும் அந்த ஞானசீல முனிவன் கொடுத்த பழத்துக்குள்ள இருக்க எல்லா ரத்தின கற்களும் விக்ரமாதித்ய மகாராஜாவோட கஜானால இருக்க செல்வத்தை விட 1000 மடங்கு பெருசு அப்படின்ற விஷயத்தை பார்த்ததும் விக்ரமாதித்ய மகாராஜாக்கும் பட்டிக்கும் இவ்வளவு பெரிய பரிசை நமக்கு கொண்டு வந்து கொடுத்த முனிவனுக்கு ஒரு வாய் உணவு கூட தராம நம்ம அனுப்பி வச்சிட்டோமேன்ற ஒரு வருத்தத்தோட இருந்தாங்க. அடுத்த வாரம் கரெக்டா ஞானசீல முனிவன் வந்தாரு. இந்த முறை ஞானசீல முனிவன் அரங்கத்துல நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தார். ஞானசீல முனிவன் உள்ள வந்ததும் விக்ரமாதித்ய மகாராஜா தன்னோட
சிம்மாசனத்திலிருந்து இறங்கி கீழே இறங்கி வந்து ஞானசீல முனிவனை வரவேற்றாரு. ஐயா, நீங்க அளிச்ச அந்த விலை உயர்ந்த பரிசுல நாங்க மதிமயங்கி போயிட்டோம். கற்களோட விலைய ரத்தின வியாபாரியும் மதிப்பிட்டு சொன்னாரு. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு பரிசா அளிச்ச நீங்க ஏன் காவி வேடத்துல இருக்கீங்க? இது என்ன துறவற கோலம்னு கேட்க, ஞானசீல முனிவன் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு, விக்ரமாதித்ய பேரரசரே, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் நிறைய மந்திர சக்திகளையும் மாய சக்திகளையும் என்னுள்ள அடக்கி வச்சிருக்கேன். துர்கா தேவியோட ஆசீர்வாதத்தினால எனக்கு எண்ணற்ற சக்திகள் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு உங்களால ஒரு உதவி வேணுமே அப்படின்னு கேட்க, விக்ரமாதித்ய மகாராஜாவும், சொல்லுங்க முனிவரே, நான் அதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய பெரிய பரிசுகளை கொடுத்த உங்களுக்கு நான் திரும்ப கடன் எதுவும் கொடுக்காம விட்டுட்டேன்னா நான் கடன்காரனா ஆயிடுவேன். இப்படி விக்ரமாதித்ய மகாராஜா பேசிக்கிட்டே இருக்கும் போது ஞானசீல முனிவன் மெதுவா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். விக்ரமாதித்யரே, நீங்க ரொம்ப வீராதி வீரர், சூராதி சூரர். நீங்க எதுவுமே எனக்காக பண்ண வேண்டாம். வர்ற செவ்வாய்க்கிழமை ராத்திரி 1 மணி அளவுல உங்களோட எல்லா ஆயுதத்தையும் நீங்க தரிச்சுக்கிட்டு துர்கை அம்மன் கோயிலுக்கு வரணும். ஆரண்ய வனத்துல இருக்க துர்கை அம்மன் கோயிலுக்கு வரணும். அங்க நான் ஒரு பெரிய யாகம் நடத்துறேன். அங்க தனியா வரணும், என்னை மட்டுமே நம்பி வரணும். அப்படி நீங்க வந்தீங்கன்னா எனக்கு வேண்டிய உதவிய நான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறார். பட்டிக்கு ரொம்ப யோசனை, இது சரியா வருமா, இதனால ஏதாவது ஆபத்து வருமானு யோசிச்சிட்டு இருக்க. விக்ரமாதித்ய மகாராஜா, நான் வாக்கு தவற மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல பட்டி, பயப்படாத, எனக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்றார். பட்டி தன்னோட கடமைக்கு உஜ்ஜயினி மாகாளிய போய் வேண்டிக்கிறாரு. அரசர் இப்படி தனியா போறதுனால அரசர் உயிருக்கும் சரி, அரசருக்கும் எவ்வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு உஜ்ஜயினி மாகாளிய வேண்டிக்க, மாகாளியும் பட்டியின் முன்னாடி வராங்க. பட்டியின் முன்னாடி வந்த மாகாளி சொல்றாங்க, உன்னுடைய அண்ணன் விக்ரமாதித்யன் அங்க தனியாவே போகட்டும். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா அவன் அங்க போறதுனால நிறைய நன்மைகள் அவனுக்கும் நடக்கும். அவன் தொடர்பான பூர்வ ஜென்ம தொடர்புல இருக்க மனிதர்களுக்கும் நடக்கும். அதனால பட்டி, நீ பயப்படாத. விக்ரமாதித்யன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு உன் அண்ணனாவே உன்கிட்ட திரும்ப வருவான்னு சொல்ல, பட்டி முழு மனசோட திருப்தியா அரண்மனைக்கு வந்து விக்ரமாதித்ய மகாராஜாவை செவ்வாய்க்கிழமை இரவு அனுப்பி வைக்கிறார். விக்ரமாதித்ய மகாராஜாவும் தம் மேல இருக்க ஆயுதங்களை எல்லாம் போருக்கு போற மாதிரி தரிச்சுக்கிட்டு தனியா தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு ஆரண்ய வனத்துல இருக்க துர்கையம்மன் கோயில அடைகிறாரு. அந்த துர்கையம்மன் கோயிலை அடைஞ்சதும் அந்த யாக மண்டபத்துல ஞானசீல முனிவன் யாகம் பண்றத பார்க்கிறார். அந்த யாக புகையில அவர் பார்க்கும் பொழுது அந்த கோயிலை சுத்தியும் எல்லா விதமான தீய சக்திகளும் இருக்கு. இதை பார்த்ததும் கொஞ்சம் கூட பயப்படாம விக்ரமாதித்யன், உங்களுக்கு என்ன உதவி வேணும் ஞானசீல முனிவர்கிட்ட போய் கேட்கிறார். ஞானசீல முனிவரும், விக்ரமாதித்யா, நீ சுற்றி கண்ட காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து நீ ஏன் துளி கூட பயப்படல அப்படின்னு கேட்கிற. விக்ரமாதித்யன் சொல்றாரு, எனக்கு தீய சக்திகள் மேலெல்லாம் எப்பவுமே பயம் கிடையாது. நான் எப்பவும் கடவுளை மட்டுமே நம்புற ஒரு ஆள் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டதும் ஞானசீல முனிவன், சரி, இந்த வனத்துக்கு அப்பால், அதாவது இந்த வனத்தோட தெற்குல ஒரு மயானம் இருக்கும். அந்த மயானத்தோட நடுப்பகுதியில ஒரு முருங்கை மரம் இருக்கும். அது வழக்கமான முருங்கை மரத்தை விட ரொம்ப வித்தியாசமா காட்சியளிக்கும். அந்த முருங்கை மரத்தோட உச்சியில ஒரு வேதாளம் தொங்கிட்டு இருக்கும். அந்த வேதாளத்தை நீ கொண்டு வந்து என்னுடைய கைவசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே விக்ரமாதித்யனும் புறப்பட்டு போறாரு. அந்த ஆரண்ய வனத்தை தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அடர்ந்த காடுகள், அன்றைக்கு சரியான மழை புயல் காத்துன்னு நிறைய சகுன தடங்கங்கள் அங்க வந்துகிட்டே இருக்கு. எல்லா தடங்களையும் மீறி விக்ரமாதித்யன் முன்னேறி போயிட்டே இருக்காரு. அந்த கோயிலுக்கு தெற்கே இருக்க மயானத்தை போய் சேர்றாரு. அந்த மயானத்தில் நடுவுல இருக்க
முருங்கை மரத்தையும் பார்க்கறாரு. ஆனா அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போறதுக்குள்ள ஒரு மனிதன் என்னெல்லாம் பாடுபடக்கூடாதோ அத்தனை பாடுகளையும் படுறாரு விக்ரமாதித்யன். சுத்திலும் ஒரே தீய சக்திகளுடைய குரல், ஓலம், அழுகைன்னு ரொம்ப பயமான காட்சி. எந்த மனிதரும் மனசுல திடம் இல்லாத மனிதர் அங்க இருக்கவே முடியாது. ஆனா விக்ரமாதித்யர் எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா முன்னாடி போறாரு. விக்ரமாதித்யன் கால்களை பாம்புகள் எல்லாம் சுத்திக்குது, அதுவும் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள். அவரு உஜ்ஜயினி மாகாளியை நினைச்சு மந்திரங்கள் சொல்றாரு. அந்த பாம்புகள் அவர் விட்டு விலகி போயிடுது. கொஞ்ச தூரத்துல நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கு, கொடூரமான விலங்குகள் எல்லாம் இருக்கு. எல்லாமும் உஜ்ஜயினி மாகாளியோட மந்திரத்தை கேட்டதும் விலகி வழிபடுறாங்க விக்ரமாதித்யனுக்கு. எல்லா தடங்களையும் தாண்டி அந்த முருங்கை மரத்துக்கு கீழே போறாரு. கீழே போனதும் அந்த முருங்கை மரத்தை தன்னுடைய சக்தியை வச்சு குலுக்கி பார்க்கறாரு. அந்த மரம் பார்க்க தான் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஆனா அந்த மரத்தை தொடும் பொழுது வேதாளத்தோட முழு சக்தியும் அந்த மரத்திலையும் இருக்கு. அதனால நம்ம விக்ரமாதித்ய மகாராஜா அந்த மரத்து மேல ஏறி போறார். ஒரு குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு சுமந்துட்டு வர மாதிரி விக்ரமாதித்யன் வேதாளத்தை தன்னோட தோள்கள்ல போட்டுட்டு அதை சுமந்துக்கிட்டு மரம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சார். உடனே அந்த வேதாளம் பேச ஆரம்பிச்சது. விக்ரமாதித்ய மகாராஜரே, நீங்க என்கிட்ட பதில் பேசவே கூடாது. நீங்க எக்காரணத்து கொண்டும் பதில் பேசவே கூடாது. நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் திரும்பவும் என்னுடைய முருங்கை மரத்தோட உச்சியில போய் தொங்க ஆரம்பிச்சிடுவேன். சரிதானேன்னு கேட்டது. உடனே விக்ரமாதித்ய மகாராஜா மௌனமா நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த பிரயாணத்தை எனக்கு சிறப்பா மாத்தணும்னு ஒரு ஆசை. அதனால உங்களுக்கு நான் கதைகள் சொல்ல போறேன். அந்த கதைகளோட முடிவு உங்க கையில தான் இருக்கு. அந்த கதைகளுக்கான சிறந்த முடிவை நீங்க தான் சொல்லணும். நீங்க முடிவை சொல்லிட்டீங்கன்னா நான் அமைதியா ஆயிடுவேன். நீங்க முடிவை சொல்லலைன்னா உங்க தலை சுக்கு நூறா உடஞ்சிடும். ஆனா நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கனாலும் நான் மரத்துக்கு மேல போயிடுவேன் அப்படின்னு சொன்னது வேதாளம். விக்ரமாதித்ய மகாராஜா ரொம்ப மௌனமா இத பத்தி யோசிச்சாரு. பேசாம வரணும், பேசுனா நாம வேதாளத்தை திரும்ப மரம் ஏறி கொண்டு வரணும். ஏன்னா வேதாளம் திரும்ப மரத்து மேல ஏறிடும். ஆனா கதையோட முடிவை சொல்லலைன்னா நம்ம தலை வெடிச்சிடும். நம்ம முடிவை சொல்லுவோம். ஒரு முறையும் வேதாளம் மர ஏறுனா கூட அந்த வேதாளத்தை திரும்பி இறக்கி எடுத்துட்டு வர அளவுக்கு நமக்கு தான் வீரம் இருக்கே, நாம பார்த்துக்கலான்ற ஒரு முடிவை வச்சுட்டு மௌனமா வந்தாரு விக்ரமாதித்யன். வேதாளமும் அழகா கதைகளை சொல்ல ஆரம்பிச்சது. வேதாளம் விக்ரமாதித்யனுக்கு 24 கதைகளையும் சொன்னது. 24 கதைகளுக்கும் சரியான முடிவையும் நீதியையும் விக்ரமாதித்யன் சொன்னார். ஆனா ஒரு முறை கதை சொல்லி முடிச்சு விக்ரமாதித்யன் கிட்ட இருந்து கதையோட நீதியை கேட்டதும் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சது. இப்படி விக்ரமாதித்யன் கிட்ட வேதாளம் என்ன கதை சொன்னது, அதுக்கான முடிவும் தர்மமும் விக்ரமாதித்யன் எப்படி விவரிச்சு சொன்னாரு. கடைசியில வேதாளத்தை விக்ரமாதித்யன் பிடிச்சு கொண்டு போய் ஞானசீல முனிவன் கிட்ட கொடுத்தாரா இல்லையான்னு நாம அடுத்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.